போதைப் பொருட்களுடன் கைதான 10 பேர் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை அவமதிக்காதே, மூதூரில் வெடித்தது போராட்டம். 50 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலவச விசா வழங்க தயாராகும் இலங்கை. எவ்வித மோசடியும் நான் செய்யவில்லை, மைத்திரிபால சிறிசேன. யாழில் உலாவரும் மடுமாதா கொடுக்கப்பட்டு விசேட அனுமதி. தமிழர் காணி அபகரிப்பு தொடர்பில் செந்தில் தோண்டமான் மீதான குற்றச்சாட்டு அம்பலமாக்கப்பட்ட உண்மை. ஆசிரியர்களின் வெளிநாட்டு பயண விடுமுறை அனுமதி தொடர்பில் முக்கிய அறிவித்தல். அருட்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடலில் 380 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் கைதான 10 பேரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி இலங்கை கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 83 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 179 கிலோகிராம் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த நிலையில் போதைப் பொருட்களுடன் கைதான சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மூதூர் பிரதேச தமிழ் அறநெறி பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மூதூர் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். மூதூரில் இயங்கிய 5 அறநெறி பாடசாலைகளை மூதூர் பிரதேச இந்து குருமார் சங்கத்தின் கீழ் பதிவு செய்வதற்கு மூதூர் பிரதேச செயலக இந்து கலாச்சார உத்தியோகத்தரிடம் சென்றபோது அவர் அவ்வாறு பதிவு செய்ய முடியாது என தெரிவித்ததோடு அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுடன் தகாத வார்த்தை பிரயோகங்களுடன் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அறநெறி ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இக்கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அறநெறி பாடசாலையின் ஆசிரியர்கள் சுலோகங்களை ஏந்தியவாறு 5 அறநெறி பாடசாலைகளையும் பதிவு செய், அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை அவமதிக்காதே, அறநெறி பாடசாலை கலாச்சார உத்தியோகத்தரை வெளியேற்று உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்ட இடத்துக்கு மூதூர் பிரதேச செயலாளர் MP.M. முபாரக், திருகோணமலை மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர் லக்குமினி தேவி ஸ்ரீதரன் ஆகியோர் வருகை தந்ததுடன் அவர்களிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகுச்சரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கையளித்தனர். இதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றனர். இதன் பின்னர் திருகோணமலை மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர் லக்மினி தேவி ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக 5 அறநெறி பாடசாலைகளையும் பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அரச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் இந்த பதிவு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அத்தோடு இப்பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு எதிர்வரும் 30ஆம் தேதி பிரதேச செயலாளரின் தலைமையில் கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்தகைய 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகின்றனர். குறிப்பாக ரஷ்யா, ஜெர்மன், பிரித்தானியா ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றது முதல் எந்தவித மோசடியும் செய்யவில்லை என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீமாவோ பண்டாரநாயகவின் 108வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். தான் மோசடி செய்திருந்தால் அதை யாராக இருந்தாலும் வெளிப்படுத்துங்கள் என்று சவால் விடுத்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணைந்து கொள்ள முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிகழ்ந்த உயிர்த்த ஆயுத தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியிடாமல் உண்மையான கருத்துக்களை கூற வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்விலே இவருடைய கருத்துக்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி விவாதத்துக்கு எடுத்திருக்கின்ற நிலையில் நாங்களும் அதில் பேச இருக்கின்றோம். 500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ள நிலையிலேயே இன்னும் பல மக்கள் இந்த வடுக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை நாம் ஒரு சாதாரண விடயமாக எடுத்துக் கொள்ள முடியாது. குற்றம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக
இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவேந்தல் இடம்பெறவுள்ள நிலையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இன்னும் நீதி கோரி காத்திருப்போருக்கான பிரார்த்தனை செய்யுமாறு ஆஸ்திரேலிய கத்தோலிக்கர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆஸ்திரேலிய கத்தோலிக்க செய்தி சேவை ஒன்று வெளியிட்டுள்ள தகவலிலேயே இது தொடர்பாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்தியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது இலங்கையில் 3 தேவாலயங்கள் மற்றும் 3 விருந்தகங்களை குறிவைத்து ஒத்திசைக்கப்பட்ட குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன. இந்த சம்பவங்களில் 273க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அவர்களில் 45 குழந்தைகள் மற்றும் ஆஸ்திரேலியர்கள் உட்பட 40 வெளிநாட்டவர்கள் உள்ளடங்குகின்றார்கள். சுமார் 500 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் ஆஸ்திரேலியர்கள் பலரும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்த வருடாந்த நினைவு சேவையை நடாத்தி வருகின்றனர். எனினும் இலங்கை அரசின் வாக்குறுதிகள், உறுதிமொழிகள், விசாரணைகள் எவையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அல்லது பதில்களை இன்னும் பெற்றுத் தரவில்லை என குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை ஆஸ்திரேலியாவிலே உள்ள புலம்பெயர் இலங்கையர்களால் அமைக்கப்பட்டு வரும் குழுவானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்கான ஆஸ்திரேலியா இலங்கை மன்றத்தை ஆரம்பித்து சேவைகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் மடு அன்னையின் சொரூப வீதி உலா ட்ரோன் வானூர்தி மூலம் மலர் சொரிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மருதமடு அன்னையின் முடிசூட்டு நிகழ்வின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மடுமாதாவின் திருச்சொரூபம் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களை நோக்கி திருச்சொரூபம் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு திருப்பலிகள், வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அன்னையின் பயண பாதையெங்கும் ட்ரோன் மூலம் அன்னைக்கு பூச்சொரிந்து சிறப்பிப்பதற்கு தேவையான அனுமதியை பெற்றுத் தருமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் நிகழ்வுகளின் ஏற்பாட்டுக் குழுவினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஏற்பாட்டு குழுவினரால் விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய துரிதமாக செயற்பட்ட அமைச்சர் மடு அன்னையின் சொரூப விஜயங்களின் போது பயண பாதைகளில் ட்ரோன் வானூர்தி மூலம் அன்னைக்கு பூச்சொரிந்து சிறப்பிப்பதற்கு தேவையான அனுமதியை பெற்றுக் கொடுத்தார். முன்பதாக பாதுகாப்பு காரணமாக தனிப்பட்டவர்களால் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் ட்ரோன் வானூர்தி பாவனை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுடன் கலந்துரையாடி குறித்த அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் காணிகளை அபகரிக்கும் செயற்பாட்டின் பின்னணியில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இருப்பதாக வெளியிட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானது என காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள புலம்பெயர் தமிழர்களுக்கு சொந்தமான காடுகள் பல்வேறுபட்ட வழிகளில் மோசடி கும்பல்களால் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாங்காணியில் உள்ள தமிழர் ஒருவரின் காணியொன்று அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னணியில் செந்தில் தொண்டமான் செயற்பட்டுள்ளதாகவும் மற்றும் குறித்த காணியை அதன் உரிமையாளர் மீண்டும் பெற வேண்டும் என்றால் 50 லட்சம் பணம் செலுத்த வேண்டும் எனவும் சிங்கள செய்தித்தளம் ஒன்றில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயும் முகமாக அந்த செய்தித்தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காணி உரிமையாளரின் தொடர்பு இலக்கங்களை தேடியெடுத்து அவரை தொடர்பு கொண்டு இவ்விடயம் குறித்து வினவப்பட்டது. அப்பொழுது இந்த காணி விடயத்துக்கும் செந்தில் தொண்டமானுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் மற்றும் குறித்த செய்தித்தளத்தில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் போலியானது எனவும் காணி உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அந்த காணியை இதற்கு முன் கைப்பற்ற நினைத்த சிலர் அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் மீது சேறு பூசுவதற்காகவும் இவ்வாறான போலி விடயங்களை பரப்புவதாக குறிப்பிட்டார். இவ்வாறு அவர் கூறிய கருத்துக்களை வைத்து பார்க்கையில் குறித்த சிங்கள செய்தித்தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் போலியானது என்பது உறுதியாக்கப்பட்டுள்ளது. மேலும் புலம்பெயர்ந்து வாழும் எங்களுடைய காணிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருக்குமாயின் அவற்றை உறுதி பத்திரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தப்பியோடிய கைதிகள் சுமார் 30 நிமிட இடைவெளியில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டு குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவரும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரும் வழக்கொன்றுக்காக யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தப்பியோடியுள்ளார்கள். அவர்களை சுமார் 30 நிமிட இடைவேளையில் போலீசார் கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தினார்கள். அதனை அடுத்து தப்பியோடிய இருவருக்கும் தலா 6 மாத கால சிறை தண்டனை விதித்து சாவகச்சேரி நீதவான் 1500 ரூபாய் தண்டப்பணமும் விதித்திருக்கின்றார். தண்டப்பணத்தினை கட்டத்தவரின் மேலும் 1 மாத கால சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதவான் தீர்ப்பளித்திருக்கின்றார். திகிவலை தேசிய மிருக காட்சி சாலையானது புத்தாண்டின் 3 நாட்களில் 13, 14, 15ஆம் தேதிகளில்
47 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அதன் உதவி பணிப்பாளர் தினுசிகா மானவடுவ தெரிவித்துள்ளார். புத்தாண்டு விடுமுறையின் போது பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் மிருக காட்சிச்சாலைக்கு வருகை தந்ததாக அவர் தெரிவித்தார். அதன்படி கடந்த 13ஆம் தேதியும் 13 லட்சம் ரூபாவும், கடந்த 14ஆம் தேதி 16 லட்சம் ரூபாவும், 15ஆம் தேதி 18 லட்சம் ரூபாவும் வருமானமாக பெற்றுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதற்கு நீண்ட காலம் எடுத்துக் கொள்ளப்படுவதனால் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை சார் உத்தியோகத்தர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை மற்றும் விடுமுறையை நீடித்தல் உள்ளிட்டவற்றுக்கான அனுமதி வழங்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் அல்லது அதற்கு குறைவான காலப்பகுதிக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை மாகாண கல்வி பணிப்பாளர்களை அனுமதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறைகள் தொடர்பிலான தகவல்கள் கோரப்படும் போது அவை குறித்து தாமதமின்றி தகவல்களை வழங்கக்கூடிய முறைமையொன்றை உருவாக்கிக் கொள்ளுமாறு மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. எவ்வாறெனினும் 6 மாதங்களுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு பயண விடுமுறை அனுமதி கோரல்கள் கல்வி அமைச்சிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நாகதாழ்வு பகுதியில் உள்ள பொது மயானத்தை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து ஆக்கிரமித்து வருவதாக அந்த கிராம மக்கள் முறைப்பாடு அளித்துள்ளனர். குறித்து பொது மயானமானது ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயுத போராட்டத்தின் போது இலங்கையின் வனவிலங்கு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் யுத்தம் முடிவடைந்த போதிலும் மயானம் இன்னும் கிராமத்துக்கு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக வெற்று நிலங்களை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அவர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். மேலும் கடந்த வாரம் மன்னாரில் உள்ள தமிழர்கள் கொட்டும் மழையின் போது வெற்று நிலத்தில் இறுதிச் சடங்குகள் மற்றும் சடங்குகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கம் தனது மக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள தவறவிட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது குறித்து ஏற்கனவே சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுடன் சந்திப்பு ஒன்றுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அதற்கு அரசாங்கம் உடன்படவில்லை என்று அவர் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தனியார் கடன் பத்திரதாரர்களின் தற்காலிக குழு உறுப்பினர்களுடனான ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததாக இலங்கை அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பினுடைய விடயங்களினை ஆராய்கின்ற போது அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளதை கவனிக்க முடிகின்றது. ஒரு மோசமான ஒப்பந்தத்துக்கு உடன்படுவதை விட விவாதங்களில் இருந்து விலகுவது நல்லது என்பதை தாம் ஒப்புக்கொள்வதாக ஹர்ஷ தெரிவித்துள்ளார். எனினும் கடன் பத்திரதாரர்களுடன் உடன்படிக்கைக்கு வர முடியவில்லை என்று கூறிவிட்டு 4 விடயங்களில் 2 விடயங்களில் 2 தரப்பினரும் இணக்கம் கண்டதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க கூறியது சரியானது அல்ல என்று ஹர்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இணக்கமின்மையின் மூலம் அரசாங்கத்தின் மாற்று மறுசீரமைப்பு முன்மொழிவு பத்திரதாரர்களால் நிராகரிக்கப்பட்டது என்பது தெளிவாகின்றது. இந்நிலையில் தேர்தல்கள் நெருங்கி வருவதால் இந்த மறுசீரமைப்பு செயற்பாட்டில் அரசாங்கம் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அத்துடன் அடுத்த அரசாங்கமும் வரப்போகும் அரசாங்கமும் அதன் இறுதி மாதங்களில் இந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஹர்ஷோ டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காக அவர் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அறிவித்திருக்கிறார்கள். சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று. தமிழ் கட்சிகள் உசுப்பேத்தும் கதையை கதைப்பார்கள் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா புதுக்குடியிருப்பு பகுதியில் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் ஆடை உற்பத்தி மேற்கொண்டு வரும் உற்பத்தியாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலினை தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் உசுப்பேத்தும் கதையினைத்தான் கதைப்பார்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்கான நோக்கமில்லை. இருப்பதை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி போவதுதான் என்னுடைய திட்டம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். குழப்பத்தை உண்டு கொண்டு உசுப்பேற்றுறதுக்காண்டித்தான் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டு ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் தென்னிலங்கையிலிருந்து யார் ஜனாதிபதியாக வருவினோம் என்று பார்த்து அவைகளோட தான் நாங்கள் ஒரு பேரம் பேசுறதை செய்ய வேணுமே ஒழிய அதை விட்டுட்டு நாங்கள் தமிழ் வேட்பாளரை நியமிக்க போறோம் சொல்லி அதெல்லாம் வீணடிக்க கூடாது.
விரும்பிக்கு நீங்களும் அந்த இதுலேயும் தெளிவாக இருக்க வேணும். இப்போ அதை நீங்களெல்லாம் இப்போ யுத்தம் இருக்குத்தாங்க. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச இந்த யுத்தம் ஒரு தேவை இல்லையான்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் இப்போ துணியை வாங்கி கொண்டு இதை போட்டு தைக்கிறீங்க. இப்போ அது தேவை இருக்குன்னா அதாவது ஒரு பலன் அடைகிறீங்களானே. நீங்கள் இதில் ஒரு கடன் முயற்சி பண்ணி துணியல் எடுத்து ஒரு 5-6 பேருக்கு அதை பங்கிட்டு அவையில கொண்டு தொழிலை செய்து அதால பயன்படுறீங்களானே. அது மாதிரி இந்த யுத்தம் வந்து யாருக்கும் அது பயனை கொடுக்கல. அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை கொடுத்ததை ஒழிய எங்களுக்கு எதையும் கொடுக்க இல்லை. அப்போ அப்படி கொடுக்காதுன்றதுதான் நான் அதை விமர்சிக்க கிடைக்கிட்டது. நீண்ட காலமாக சொல்லி வந்தேன் இது எல்லாரையும் அழிக்க போகுது, இந்த வழிமுறை பிழை என்று சொல்லி. அப்போ அந்த கடுகுடி சொற்கொள்ளாதுன்றது மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ நான் இதில் யாரையும் விமர்சிக்கிறேன் என்ற நோக்கத்தில் நான் சொல்ல இல்லை. அந்த சரிபுலையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணுமென்றதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம். எப்படியோ வேறு ஒன்றும் இல்லை. இதில் இவர் சொன்னாலும் கிடையாது நம்மளோட பத்மவாசனம் சரியா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையா இல்லை. அந்த ஒரு உங்களை தியாகம் பண்ண வந்தது அது ஒரு வீணா போயிடக்கூடாது. அதைத்தான் நான் முதலே சொன்னது. அது வந்து எங்களுக்கு அடிவுகளை போல் துன்பங்கள் துயரங்களை கூட கொடுக்குமே ஒழிய எங்களுக்கு வேறு எதையும் கொடுக்க மாட்டேதுண்டு. எங்க ஜனாதிபதி வேட்பாளர் இந்த மற்ற தமிழ் கட்சிகள் இருக்குத்தானே, அவைகள் வந்து உசுப்பேத்துற கதையில தான் கதைப்பினோம். அவைகளுக்கு வந்து பிரச்சனையை தீர்க்கிற நோக்கமோ தீர்க்கிற விருப்பம் இல்லை. அப்ப இந்த பிரபாகரன் கேட்கல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குதானே, அதாவது இந்த தனித்தனியா போட்டி போட்டு தோல்வி கண்டு ஆக்கல இந்த ஒரு சாக்குக்குள்ள உருளைக்கிழங்கு மூட்டையை போட்டு கட்டி விட்ட மாதிரி ஆள் கட்டி விட்டுட்டு போயிட்டாரு. மூட்டை கட்டு கலண்டுட்டுது. கட்டு கலண்டா என்ன நடக்கும்? எல்லாம் அங்கே இங்கெல்லாம் ஓடும். அப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது இப்போ அப்படித்தான் எல்லாம் சிதைஞ்சு போய் இருக்குது. சரி, அதான் சிதைஞ்சு போச்சுன்ற போது அந்த அந்த கட்டின சாக்கு மூட்டையும் இன்றைக்கு பிரிஞ்சு போய் நிற்குது. சுமந்திரன் ஸ்ரீதரன் பதிவு செய்ய சரி சொல்றது. நாங்கள் திட்டம் என்னென்றால் இந்த வங்கியில பேங்க்ல காசை போட்டால் அது பத்திரமாக அதுக்கு வட்டியும் போட்டு உங்களுக்கு தேவையான நேரம் தரும். விளங்குது? அப்படித்தான் என்னுடைய திட்டம். இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போகணும்ன்றதுதான் என்னுடைய திட்டம். ஒழிய இருக்கிறதையும் இல்லாமல் பண்ணி கொண்டு போறது என்னுடைய திட்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது. அது ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை நாங்கள் அன்றைக்கு சரியா பயன்படுத்தி இருப்போமா இருந்தால் நடைமுறையிலேயே நாங்கள் சுய நிர்ணய உரிமையை பெற்றிருக்கலாம். நானும் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் நானும் ஒரு ஆள் தானே. அதுக்காண்டி நாங்கள் போராடினதை நியாயப்படுத்துறதுக்காண்டி சொல்ல வரே இல்லை. எங்களுக்கு அன்றைக்கு ஒரு தேவை இருந்தது, நாங்கள் அதை செய்தது. சரி, அப்ப நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதை நாங்கள் பயன்படுத்தி இருப்போமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம். சரி, இப்ப நடந்து முடிஞ்சது. நீ நடக்க போறது நல்லதாக நடக்கட்டும் என்றதுதான் என்னுடைய விருப்பம். எனக்கும் வயது வட்டுக்குள்ள போயிட்டது. அப்படின்னா ஒரு கொஞ்ச காலம்தான். இப்போ அதுக்கிடையிலேயாவது இந்த இதெல்லாம் தீர்த்து முடிக்கலாம் என்றதுதான். தீர்க்க வேணும், தீர்த்தம். அப்போ அதற்கு நீங்கள் அதை விளங்கி கொண்டு முன்வருவியலாக இருந்தால் நாங்கள் இந்த பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கலாம். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.